எப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டால், இந்த மகளிர் உரிமை தொகை வந்து 2023 எனக்கு வந்து புக்கில் ஏறிச்சு. அந்த மகளிர் தொகையை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷம், அதாவது எனக்கு உள்ள கவலைகள் அத்தனையும் போயிடுச்சு. இந்த மகளிர் தொகை ஒரு 1000 ஏறினது 10,000 ஏறினது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மகளிர் தொகை இல்லைன்னா என் குடும்பமே இல்லைங்கிறது மாதிரி தான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த மகளிர் தொகையை வச்சு நான் அன்றாட உழைக்கிற கூலி வந்து எனக்கு வீட்டுக்கு வராது. 100 ரூபாய்க்கு உழைப்பேன், 300 ரூபாய்க்கு உழைப்பேன், 200 ரூபாய்க்கு உழைப்பேன். ஆனா அந்த கூலி வந்து 10 நாள் கழிச்சு தான் அவங்க வந்து எனக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த 10 நாள் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிப்பேன். அப்ப இந்த மகளிர் தொகையை வச்சு நம்ம ஏதாவது வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி கூலி வேலையிலேயே நம்ம இருந்தோம்னா ஒன்றும் செட் ஆகாது. இந்த 1000 ரூபாயை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நானே உண்டு பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து அந்த 1000 ரூபாயை வச்சு 2 கோழி வாங்கினேன். கோழி வந்து நல்லா பெரிய கோழி, நாட்டுக்கோழி, முட்டை கோழியா வாங்கினேன். அப்ப அந்த முட்டை கோழியை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 4 நாள் கழிச்சு முட்டை இட்டுருச்சு கோழி. அந்த முட்டையை கொண்டு போய் என்னுடைய சூழ்நிலையை சொன்னா, ஆனா கண்ணீர் வந்துடும். கண்ணீர் இந்த இடத்துல விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது அந்த முட்டையை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தேன். முட்டை வாங்கிக்கிறீங்களா? ஆனா நல்லா வசதியான ஃபேமிலி. முட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்ல எவ்வளவு? 20 ரூபா. அப்ப 10 முட்டை எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா. சரி, 200 ரூபா தாரேன் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அந்த 200 ரூபா ஏன் நான் வாங்கிட்டு வரேன். அந்த 200 ரூபா வந்து எனக்கு முத இந்த மகளிர் உரிமை தொகைனால அந்த 200 ரூபா வந்துச்சு அந்த மாசம். அப்ப 1000 ரூபா பிளஸ் 200 ரூபா, 1200 ரூபா எனக்கு அன்னைக்கு வருமானம். அப்ப அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்.